இன்னைக்கு நம்ம டைட்டில் பஞ்சபூத கோயில்கள். நவகிரக கோயில்கள்னு சொல்லி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்துவம் வாய்ந்த கோயில்கள் இருக்கிறது போலவே நம்ம பஞ்சபூத சக்திகளுக்கும் தனித்துவமான கோயில்கள் இருக்கு. நம்ம முன்னோர்கள் சிவனை பஞ்சபூதங்களா நினைச்சு வழிபட்டு கோயில்கள் கட்டியிருக்காங்க. இப்போ அந்த என்னென்ன கோயில்கள் எங்கெங்க இருக்கு, அதை பத்தின சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், அக்னி. இந்த இயற்கை இல்லாம இந்த நிலப்பரப்புல ஒரு உயிரினம் வாழவே முடியாது. முக்கியமா இந்த 5 சக்திகள் இல்லாம மனிதர்களால வாழவே முடியாது. நம் முன்னோர்கள் பஞ்சபூத சக்திகளா சிவபெருமான வழிபட்டுட்டு வந்த கோயில்கள் தான் திருச்சிற்றம்பலம் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகாயத்தலமாகவும், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் அக்னித்தலமாகவும், திருவானைக்காவல் ஜம்புலிகேஸ்வரர் கோயில் நீர்த்தலமாகவும், காளகத்தியப்பர் கோயில் காற்றுத்தலமாகவும், காஞ்சிபுரம் ஏகாம்பரதேஸ்வரர் கோயில் நிலத்தலமாகவும் முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போன சொத்தா இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் இப்ப நம்மளுக்காக இருக்கு. ஆன்மீக பயணத்துல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பார்த்து நம்ம தினமும் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.